நேர்மையின் வெற்றி ஒரு பெரிய நிறுவனத்தில் முருகன் என்ற ஒரு சாதாரண ஊழியர் வேலை செய்து வந்தார். அவர் பேசுவதில் குறைவாக, வேலை செய்வதில் அதிகமாக இருப்பவர். அவர் செய்யும் வேலை எப்போதும் நேரத்திற்கு முன்பே முடியும், எந்த தவறும் இல்லாமல் இருக்கும், நிறுவனத்தின் நலனை மட்டுமே நினைத்து இருக்கும். ஆனால் அந்த நிறுவனத்தின் மேலாளர் வேலை செய்யும் மனிதரை விட பேசும் மனிதரையே அதிகம் கவனித்தார். முருகன் பலமுறை கூடுதல் பொறுப்புகளை எடுத்தார். பலமுறை தன் நேரத்தை தியாகம் செய்தார். ஆனால் நன்றி என்ற ஒரு வார்த்தை கூட அவருக்கு கிடைக்கவில்லை. மாறாக குறைவாக வேலை செய்து அதிகமாக பேசும் சிலருக்கே புகழும் பதவியும் கிடைத்தது. ஒரு நாள் முருகனுக்கு மனம் கனிந்தது. நேர்மையாக வேலை செய்வதற்கு மதிப்பு இல்லையா? என் உழைப்பு யாருக்கும் தெரியாதா? அன்று அவர் வேலை விட்டு போகலாம் என்று கூட நினைத்தார். அந்த நேரத்தில் நடந்த மாற்றம். ஒரு நாள் நிறுவனம் பெரிய பிரச்சனையில் சிக்கியது. முக்கியமான ஒரு திட்டம் தோல்வியடையப் போகும் நிலை. யாருக்கும் தீர்வு தெரியவில்லை. அந்த நேரத்தில் அமைதியாக இருந்த முருகன் தன் அனுபவத்தாலும் நேர்மையாலும் ஒரு சிறந்த தீர்வை முன்வைத்தார். அந்த தீர்வு நிறுவனத்தை பெரிய நஷ்டத்திலிருந்து காப்பாற்றியது. அப்போதுதான் மேலாளருக்கு புரிந்தது, இந்த மனிதன் பேசவில்லை, ஆனால் நிறுவனம் பேசும் அளவுக்கு வேலை செய்கிறான். முடிவு, முருகனுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. அதைவிட முக்கியமாக அவருடைய நேர்மை அனைவருக்கும் தெரிந்தது. முருகன் அப்பொழுது சொன்னார், உழைப்புக்கு அங்கீகாரம் உடனே கிடைக்காமல் போகலாம், ஆனால் நேர்மை ஒரு நாளும் தோற்காது. பாடம் மோரல். மேலாளர் பார்க்காமல் இருக்கலாம், உலகம் கவனிக்காமல் போகலாம், ஆனால் நேர்மை கணக்கு போடாமல் வேலை செய்யும். அதன் பலன் தவறாமல் வரும்.